வணக்கம். இது சாம்சரன் வியூ. புத்தகங்களின் பின்னாலிருக்கும் உண்மைகளையும் மறைந்திருக்கும் அர்த்தங்களையும் தேடி செல்லும் ஒரு பயணம். மன்னர் மன்னன் ஒரு தமிழ் எழுத்தாளர், ஆராய்ச்சியாளர், சமூக சிந்தனையாளர் மாதிரி அறியப்பட்டவர். அவருடைய புத்தகங்களில் சாதாரணமாக வரலாறு, சமூக அரசியல், விளம்பர உலகம், மறைக்கப்பட்ட உண்மைகள், மனித மனநிலை போன்ற விஷயங்களை எளிய தமிழில் வரலாற்றில் சில திருத்தங்கள். என்ன புத்தகம்? இந்த புத்தகத்தில் நாம் ஸ்கூல்ல படித்த சில வரலாற்று தகவல்களை கேள்வி கேட்கிறார். உண்மையான வரலாறு என்ன? யார் வரலாறு எழுதினார்கள்? எதற்காக சில விஷயங்கள் மறைக்கப்பட்டன? போன்ற கோணங்களில் விவாதிக்கிறார். சாப்டர் 1. இந்த புத்தகத்தின் நோக்கம். இந்த புத்தகத்தில் சுமார் 20 வரலாற்று ஆய்வுகள் மாதிரி டாபிக்ஸ் இருக்குது. இதன் முக்கிய நோக்கம் நமக்கு தெரிந்த வரலாற்றை மறுபரிசீலனை பண்ண வைக்கிறது. ஆஃபிஷியல் ஹிஸ்டரிக்கு அப்பாற்பட்ட கதைகள் இருக்கலாம்னு சொல்லுது. கிரிட்டிக்கல் திங்கிங் உருவாக்குது. சாப்டர் 2. வரலாறு எப்படி பார்க்கப்படுகிறது? இந்த புத்தகம் சொல்லும் முக்கிய விஷயம், வரலாறு என்பது ஒரு ஃபிக்ஸ்ட் ட்ரூத் இல்ல. அதை எழுதுறவர் யார்? எந்த நாட்டின் பார்வை? எந்த காலகட்டம்? இதெல்லாம் ஹிஸ்டரி சேஞ்சாக காரணமாகலாம். சாப்டர் 3. மறைக்கப்பட்ட கதைகள். இந்த புத்தகம் சில ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் பத்தியும் மாற்று பார்வை கொடுக்குது. உதாரணமாக, தாமஸ் எடிசன் நாம் தெரிந்தது. கிரேட் இன்வென்டர், லைட் பல்ப கண்டுபிடித்தவர். ஆனா இந்த புத்தகம் கேள்வி கேக்குது. அவருக்கு முன்னிருந்த கண்டுபிடிப்புகள் யாருடையது? சில கான்ட்ரிபியூஷன்ஸ் மறைக்கப்பட்டதா? கிளியோபாட்ரா, நாம் ஸ்கூல்ல படிச்சது. ஈஜிப்ட் ராணி, அழகு பிளஸ் அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ். ஆனா ஆல்டர்னேட் ஹிஸ்டரி பெர்ஸ்பெக்டிவ்ல அவளுடைய வாழ்க்கை பலவிதமாக எழுதப்பட்டிருக்கலாம். ரோமன் ஹிஸ்டோரியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கலாம். அலெக்சாண்டர் அதர் ரூலர்ஸ். இந்த மாதிரி ராஜாக்கள் பற்றியும். ஹீரோ வெர்சஸ் வில்லன் பெர்ஸ்பெக்டிவ் எப்படி மாறுது? ஹிஸ்டரி பயாஸ் எப்படி வேலை செய்கிறது? சாப்டர் 4. முக்கிய மெசேஜ். இந்த புத்தகத்தின் முக்கிய ஐடியா, ஹிஸ்டரி இஸ் ரிட்டன் பை வின்னர்ஸ். அதாவது, வெற்றி பெற்றவர்கள் எழுதுற வரலாறு. அதுல சில விஷயங்கள் ஹைலைட் ஆகும், சில விஷயங்கள் மறைக்கப்படும். சாப்டர் 5. வாசகருக்கு கிடைக்கும் இம்பாக்ட். இந்த புத்தகம் படிச்ச பிறகு எல்லா தகவலையும் பிளைண்டா அக்செப்ட் பண்ண மாட்டீங்க. ரிசர்ச் பண்ணுவீங்க. 2 சைடு பார்க்க ஆரம்பிப்பீங்க. கியூரியோசிட்டி அதிகரிக்கும். சாப்டர் 6. புத்தகத்தின் ஸ்டைல். ஈஸி தமிழ் எக்ஸ்பிளனேஷன். போல்ட் ஒப்பீனியன்ஸ் கொஸ்டின்ஸ். அதிகம் தாட் ப்ரொவோக்கிங் கான்டென்ட். இதனால் இது ஸ்டோரி புக் இல்ல. இது திங்கிங் புக். 2வது புத்தகம். விளம்பர வேட்டை புத்தகம் நமக்கு சொல்லுற முக்கிய விஷயம் என்னன்னா, ஒரு விளம்பரம் வெறும் பொருளை காட்டுறதில்ல, அது சமூகத்தையே மாற்றுற ஒரு சக்தி. இந்த புத்தகத்துல சொல்லப்படுற ஒரு முக்கிய கருத்து என்னன்னா, வரலாறு கூட ஒரு வகையில ஆரம்பத்துல சிந்தனை பிளஸ் தகவல் பரவல் மூலம்தான் வளர்ந்திருக்கலாம். அதுபோலவே இன்றைக்கு விளம்பரங்கள் நம்ம சிந்தனைய ஷேப் பண்ணுது. இந்த புத்தகம் எக்ஸ்பிளைன் பண்றது என்னன்னா, விளம்பரங்கள் எப்படி மனித மனதை தாக்குது, நம்ம டிசிஷன் எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, மார்க்கெட்டிங்குள்ள இருக்கிற சைக்காலஜி ட்ரிக்ஸ், சமூகத்துல ஆசைகள் எப்படி உருவாக்கப்படுது, அதாவது நம்ம தெரியாமலேயே நம்ம மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. இந்த மாதிரி புத்தகங்கள் நமக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்குது. நான் தேர்வு பண்றேனா? இல்ல என்ன தேர்வு பண்ண வைக்கிறாங்கன்னா? இந்த கேள்விகளே இந்த புத்தகத்தின் முக்கிய வேல்யூ. இத படிச்சா நம்ம எவ்ரிடே லைஃப்ல கூட ஆர்ட்ஸ் பார்த்து யோசிக்க ஆரம்பிப்போம். அன்னெசசரி பையிங் குறையும், அவேர்னஸ் அதிகரிக்கும். அதனால இந்த மாதிரி புத்தகங்கள் நம்ம மைண்ட் ஓபன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த விளம்பர வேட்டை புத்தகத்தை நான் அகாலி புத்தக நிலையத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அங்க இருந்த ஸ்டாஃப் கூட சொன்னாங்க, இந்த புத்தகம் ரொம்ப நல்ல இன்சைட் தரும், கண்டிப்பா படிக்கணும். உண்மையிலேயே படிச்ச பிறகு இந்த புத்தகம் நம்ம எவ்ரிடே லைஃப்ல நாம கவனிக்காத விஷயங்களை ஓபன் பண்ணுது. விளம்பரங்கள் எப்படி நம்ம மைண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, சமூகத்தில் அது எப்படி இம்பாக்ட் பண்ணுது, நம்ம டிசிஷன் எப்படி சேஞ்ச் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப சிம்பிளா புரிய வைக்குது. நீங்களும் இந்த புத்தகத்தை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க பார்வையும் டெஃபினெட்லி சேஞ்ச் ஆகும். ஃபைனல் க்ளோசிங். யூடியூப் ஸ்டைல். இந்த வீடியோக்கு கடைசில இப்படி சொல்லலாம், விளம்பரங்கள் நம்ம வாழ்க்கையை கைட் பண்ணுது, ஆனா அதை புரிஞ்சுக்கிறது தான் நம்ம சுதந்திரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் புத்தகத்தோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.